குட் மார்னிங். பண்புறகுடம் 2ல் புறப்பட்ட வீழ்வடிவுக்கு மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் அவற்றின் கட்டியங்களை உறுதிப்படுத்தலாம் என்று சொன்னான். அந்த வகையில பண்புறப்பு கூட்டம் 2ல் பெறக்கூடிய கட்டியன் கொண்டு HGS. இந்த HGS கருப்பு நிற வீழ்வடிவை நாங்கள் அரச நீரில் கரைப்பதன் மூலம் அதை மீண்டும் கரைசல் நிலைக்கு கொண்டு வரலாம். இப்படி கரைசல் நிலைக்கு கொண்டு வந்த Hg2+ நாங்கள் மேலதிகமான சோதனைகளை சேர்த்து அதுல உள்ள Hg2+ அயனை உறுதிப்படுத்தலாம். சரி, அதுல நான் உங்களுக்கு KI கரைசலோட அதன் நடத்திய பற்றி குறிப்பிட்டிருந்தால், அதே மாதிரி இவற்றின் ஹைட்ரோக்சைடின் நடத்தியை நாங்கள் கதைக்கலாம். சரிதானே? KI கரைசல்ல Hgi2 வீழ்வடி வந்தன்னு சொன்னால் இந்த Hgi2 மிகை KI கரைசல்ல கரைஞ்சி சிக்கலாயனை தோற்றுச்சது. இந்த சிக்கலாயன் வீழ்வடிவு சிவப்பு நிறமாக இருந்தது, கரைஞ்சு கரைசல் இப்ப சிவப்பு நிறமாக மாறி இருக்கு. சரி, இப்ப Hg2+ இந்த நீர் கரைசலுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த சோதனைகள் ஒரு காரம் NaO சேர்த்தோம்னு சொன்னால் HgOH2 அப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணும். இந்த HgOH2 உறுதி இல்லைன்னு சொன்னார். உறுதி இல்லை என்பதால உடனடியாக என்ன செய்யும் என்றால் HgO-ஆக பிரிகி அடையும். இது செம்மஞ்சள் நிறத்துக்குரிய இந்த செம்மஞ்சள் நிற வீழ்வடி அவதானிக்கப்படும். இதே ஒரு உறுதியற்ற ஹைட்ரோக்சைடை தோற்றுவிக்கக்கூடிய இன்னொரு ஆள் இருக்கிறார், அவர் தான் Ag+. Ag+க்கும் நீங்கள் NaOH போன்ற ஒரு ஹைட்ரோக்சைடு, ஏன் அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்தா கூட OH- பிரிகி அடையும். சரி, அப்ப இவற்றின் ஹைட்ரோக்சைடுகள் உறுதி இல்லை. Hg ஹைட்ரோக்சைடும் Ag ஹைட்ரோக்சைடும் உறுதி இல்லை. உடனடியாக பிரிகி அடைஞ்சு Hg2O-ஆகவும் நீராகவும் பிரியும். ரசமும் அப்படிதான். நாங்கள் பேருந்து எஸ் பிளாக்ல வெப்ப பிரிகை படிப்பிக்கும் போது உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தனால் ஒக்சைடுகள் வெப்ப பிரிகை அடையாது. பேர் ஆக்சைடுகள், சூப்பர் ஆக்சைடுகள் பிரிகை அடையலாம். ஒக்சைடுகள் உறுதியானது. ஆனாலும் வெள்ளியின் ஆக்சைடும் ரசத்தின் ஆக்சைடும் உறுதியற்றது, உடனடியாக பிரியக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன். இவற்றின் பிரிகையில திரவ உலோகங்கள், ரசம் திரவ உலோகமாகவும் O2-ஆகவும் மாறும். வெள்ளி திண்ம உலோகமாகவும் O2-ஆகவும் வரும். இங்க வெப்ப பிரிகை நடந்து தூய உலோகங்களை பெறக்கூடியதாக காணப்படுது. தாக்கவே தொடர்ந்து இவற்றுக்கு தாக்க வீதம் குறைவுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் போது, ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயத்தை இங்கே நாங்கள் எழுத வேண்டி இருக்கும். அப்படி எழுதும் போது நான் அதிகமாக மினக்கட மாட்டேன். அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். நீங்கள் படித்து வச்சிருக்கிற விஷயங்கள் என்றால் திருப்பி திருப்பி விளங்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க அதை முறுக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஏற்கனவே நீங்கள் எழுதின விஷயத்துக்கு அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. ஹைட்ரோக்சைடு எழுதின நினைக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கணும். இந்த தாக்கம் உங்களுக்கு போன எழுதி விட்டுருந்தா HgCl2 கரைசலுக்கு SnCl2 சேர்க்கைக்கு இது ஒரு சிறந்த தாழ்த்தும் கருவின்னு சொன்னார். அப்ப உங்களுக்கு Hg2Cl2 முதல்ல தாழ்த்தப்பட இந்த வெள்ளை வீழ்வடிவு அவதானிக்கப்படும். மேலும் தொடர்ந்து SnCl2 நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னா மிகையாக வீழ்வடிவுக்கு SnCl2 சேர்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலும் Hg2+ தாழ்த்தி Hg கொண்டு வரும். இதுதான் நான் கடைசி எழுதி போட்டு விட்டதாக்கும். இது எழுதாதாக்கள் இதை எழுதி கொள்வோம். சரி, இந்த பாயிண்ட்ஸ் கவனித்துக் கொள்ளுங்கள். தாக்கல் எழுதி கொள்வோம். அரச நீரில் கரைந்த கரைசலுக்கு SnCl2 கரைசல் சேர்க்க Hg2+ ஆனது Hg2Cl2 தாழ்த்தப்பட்டு Hg2Cl2 வெண் வீழ்வடிவு அவதானிக்கப்படும்.
அதோட இந்த தாக்கம் எழுதியிருக்கின்றது. இந்த முதலாவது தாக்கம் எழுதியிருக்கின்றது. இந்த தாக்கம் Eg2+க்கும் Sn2+க்கும் ஒரு சிறப்பு தாக்கமாக இருக்கிறதால 2 கட்டியன்களுக்குமான சோதனையாக கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த பந்தியா Sn2+ ஆனது ஒரு சிறந்த தாழ்த்துங்கருவி என்பதால் Sn2+ ஆனது ஒரு சிறந்த தாழ்த்தும் கருவி என்பதால் Sn2+ ஆனது ஒரு சிறந்த தாழ்த்தும் கருவி என்பதால் Ag2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு திரவ ரசம் உருவாகும். இந்த உலோகத்தை நீங்கள் பார்க்கலாம். திரவ ரசம் உருவாகும். இந்த தாக்கத்தை போட்டுக்கொண்டு Ag2Cl2 மேலும் தாழ்த்தப்பட்டு திரவ ரசம் உருவாகும். சரி, இப்ப அடுத்த விஷயம் இதுதான். ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கிறோம் பல சந்தர்ப்பங்கள்ல. உங்கள்ட்ட Ag2+ இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு NaOH சேர்த்தாலோ அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்தாலோ இந்த ஹைட்ரோக்சைடு ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரோக்சைடு உறுதி இல்லை. சரியான வெண்காரத்தோடையும் ஹைட்ரோக்சைடு ஃபார்ம் பண்ணும், உறுதி இல்லை. அப்ப உடனடியாக இந்த ஹைட்ரோக்சைடு பிரிகி அடைஞ்சு ஆக்சைடை தோற்றிக்கிட்டு ஆக்சைடு. அப்ப நீங்கள் Ag2+க்கு ஏதாவது ஒரு OH- கரைசலை வழங்கினால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆக்சைடு தான், உறுதி இல்லை, செம்மஞ்சள். ஏற்கனவே நான் உங்களுக்கு இதே இடத்துல நாங்கள் இன்னொரு ஆளை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறாருன்னு சொன்னால் Ag+. பொதுவாக நாங்கள் Ag+ AgNO3 எடுத்துக்கொள்ளும். தேவையானது கட்டி என்ன, இதுவும் இதே ஒத்த ஒரு தாக்கத்தை காட்டக்கூடியது. ரெண்டும் தாக்க விதத்தோட கீழே உள்ள உலோகங்கள். சரியா? AgOH என்ற ஹைட்ரோக்சைடு உறுதியற்றது. அது நீங்க NaOH சேர்த்தாலும் பெறும், அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்தாலும் பெறும். அதாவது வெண்காரத்தோடையும் பெறும், மின்காரத்தோடையும் பெறும். இதுவும் என்ன செய்யும், உடனடியாக பிரிகடைஞ்சு Ag2O மாறும். இது வந்து நிறை என்று சொல்லி இருக்க, கருப்பு என்று சொன்னாலும் நீங்க யோசிச்சு கொள்ளணும். நிறை நிறம் என்று சொல்றது. உங்களுக்கு இவற்றுக்கு இந்த மாதிரியான அவதானம் தான் கிடைக்கும். ஹைட்ரோக்சைடு வந்து கிடையாது, ஆக்சைடாக தான் பிரிகி அடையும். Ag2+க்கும் Ag+. அடுத்தது இந்த 2 பேரும் ஆக்சைடுகளை பற்றி நான் முதலில் கதைச்சிருக்கேன். வெப்ப பிரிகையில இது நாங்கள் HgO வந்து செம்மஞ்சள் ஆக்சைடு வந்து இலகுவாக வெப்ப பிரிகை அடையக்கூடிய. அப்ப அநேகமான உலோகத்தின் ஆக்சைடுகள் வந்து வெப்ப பிரிகை அடையாது. அப்ப எங்களுக்கு கிடைச்ச இந்த ஆக்சைடை நாங்கள் வெப்பப்படுத்தினோம் என்று சொன்னால் பண்புருவப்பு கூட்டம் 2ல வரப்பட்ட வீழ்வடிவுல ரசத்தின் ஆக்சைடு மட்டும்தான் வெப்ப பிரிகை அடைஞ்சு, சரி, ரசத்தின் ஆக்சைடு மட்டும்தான் வெப்ப பிரிகை அடைஞ்சு எங்களுக்கு திரவ ரசம் உருவாகும். அப்ப நீங்கள் வெப்பப்படுத்துற அந்த பாத்திரத்துல இந்த திரவ ரசத்தை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு HgO வந்து திரவ ரசமாக ஊற்றுவாங்க. இதே இடத்துல நாங்கள் யாரையும் பார்க்க வேண்டி வரும்னா Ag2O ஆக்சைடையும் பார்க்க வேண்டியது. ஒரு ஆளை மட்டும் படிச்சுட்டு போயிடாத, இது 2 பேரும் ஒரே நடத்தைக்குரிய. வெள்ளியின் ஆக்சைடும் வெப்ப பிரிகையில் என்ன செய்யும்னு சொன்னால் வெள்ளியாகவும் ஓட்டுவாகவும் பிரிக்கிறது.
இந்த 2 ஆப்ஷன்னால நாங்கள் இதுல 4 இது வந்து நீங்கள் எஸ் பிளாக்ல நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஆக்சைடுகளோட வெப்ப பிரிக்கல தந்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் இதை பற்றி கேள்விப்படுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. சரிதான். அப்ப நாங்கள் இவ்வளவு தாக்கமும் எங்களுக்கு Hg2+ உறுதிப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கு. பன்முறை ஒப்பு கூட்டம் 2ல வந்த வீழ்வடிவு புறப்பட்ட ஆக்சைடு வந்து வெப்ப பிரி அடைஞ்சு ஓட்டுவ தருது அல்ல உலோகத்தை தருதுன்னு சொன்னால் அது Hg தான். சரிதான். அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்கள். HgCl2 கரைசலுக்கு HgCl2 கரைசலுக்கு HgCl2 கரைசலுக்கு HgCl2 கரைசலுக்கு HgCl2 கரைசலுக்கு NaOH அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க NaOH அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க NaOH அல்லது அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க முதலில் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தோன்றி முதலில் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தோன்றி முதலில் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தோன்றி உடனடியாக பிரிகி அடைந்து செம்மஞ்சள் நிற HgOவை விளைவாக தரும். செம்மஞ்சள் நிற HgOவை விளைவாக தரும். இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கரைச்சு கட்டியனை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா கட்டியனுக்கான சோதனைகள் செய்யலாம். பன்முறை கூட்டத்துல வீழ்வடிவாக கூட்டத்திலிருந்து வெளியில் எடுத்து கரைக்கணும். கரைச்சால் கரைச்சி வரப்பட்ட கரைசலுக்கு சேர்த்தா சரி. இந்த 2 பேரையும் நீங்கள் சேம் டைம் ஞாபகப்படுத்தணும். அடிக்கடி கேள்விகள்ல வாரது உங்களுக்கு டியூட் போட்டிருப்பேன். ஆர்கன் கிடைக்கலன்னா சொல்லுங்க. ஒரு ஆள் எனக்கு அனுப்பிட்டு செய்யுது. நீங்கள் மற்றாக்கள் என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ഇതിന്റെ താക്കത്തോടെ ഇതിന്റെ താക്കത്തെയും ചേർത്തളി കൊള്ളുക. AgNO3 NaOH AgOH அது அமோனியம் ஹைட்ரோக்சைடு இதாக்கினாலும் அமோனியம் ஹைட்ரோக்சைடுல OH மைனஸ் இருந்து AgOH வரும். அது உறுதி இல்லாத உடனடியாக வரும். அப்ப நீங்கள் இந்த கட்டியன்களுக்கு ஏதாவது ஒரு காரத்தை செய்தால் உங்களுக்கு கிடைக்கிறது ஆக்சைடு தான், ஹைட்ரோக்சைடு இல்லை. ഇതിന്റെ வெப்ப பிரிகையும் போட்டு கொடுக்கணும். ஏற்கனவே நீங்க எழுதி இருக்கீங்க. வெப்ப பிரிகையில O2 வாயு இருக்கும்.
எவ்வளவும் ரசத்துக்கான சோதனையாக பார்த்தா போதுமானது. அடுத்தவர் லேங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Cu2+ சோதனை. Cu2+ சோதனைகள். இவரை பற்றி நான் கணக்கமிடப்பட அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் தாண்டல் மூலகம், தாண்டல் மூலகங்களை பற்றி நாங்கள் டீத்தோவும் படிக்கும் போது படிச்சிருக்கோம். இந்த தாண்டல் மூலகங்கள்கிட்ட நிறங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்திருப்பதாக, அதுல புறப்பட்ட சோதனைகளை அடிப்படையாக கொண்டு இவரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். பன்மருவப்பு கூட்டம் 2 எங்களுக்கு ஒரு கருப்பு வீழ்வடிவு கிடைக்குது. அந்த கருப்பு வீழ்வடிவு செப்பாக இருந்தால், ஏன் கருப்பு வீழ்வடிவு என்று சொன்னால் ரசத்தின் சல்பைட் ஆயும் இருக்கலாம், செப்பின் சல்பைட் ஆயும் இருக்கலாம், ஈயத்தின் சல்பைட் ஆயும் இருக்கலாம், Sb2H3 ஆகவும் இருக்கலாம் என்று சொல்லி, Sb2H3 இல்ல Bi2H3. அப்ப யாராக இருந்தாலும் முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா கரைச்சு கரைசல் நிலைக்கு கொண்டு வந்தால்தான் மேலதிக சோதனைகளை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அப்ப எங்கள்கிட்ட இப்ப இருக்க போறது கருப்பு நிற திண்மம். இதை நாங்கள் கரைக்கிறதுக்காக ஐதான HNO3 சேர்த்து கொதிக்க வைத்தால் போதுமாக இருக்கும். ஐதான HNO3 சேர்த்து கொதிக்க வைத்தால் இது கரை. அரச நீர் ரசத்தின் சல்பைட் அரச நீர்லாம் கரையுதுன்னு சொன்ன எல்லாம் அப்படி இல்லை. சிலதுகள் அரைவு பல்ல கொதிக்க வைக்க கரையும் என்று சொல்லியிருக்கு. சரிதான், ஐதான அமிலங்களோட கொதிக்க வைக்க கரையக்கூடிய. பொதுவாக நாங்கள் கரைக்கிறதுக்கு HNO3 பயன்படுத்தலாம் என்றால் இதுல இருக்க NO3- என்ன செய்யணும், குறுக்கிட்டு ஏற்படுத்தாது. இது ஐதான HNO3 சேர்த்து கொதிக்க வைக்கல கரை. அப்ப கரைஞ்சு Cu2NO3 நாங்கள் எழுதுவோம். H2S. இந்த வாயுனுடைய இயல்புங்களுக்கு தெரியும், கூழ்முட்டை மன முடியும். அப்ப கரைஞ்சுதுன்னா இந்த அவதானங்களுக்கு கிடைக்கும். இந்த Cu2NO3 நீர்க்கரசல் என்பது உண்மையில எப்படி இருக்குமென்னு சொன்னால் Cu2H2O6 times 2+ NO3 ஆகத்தான் இருக்கும். இது ஒரு அயன் சேர்ப்பு. அப்ப இங்க கட்டியனம் அந்நியனம் சுயாதீனமாகத்தான் இருக்கு. அப்ப நாங்கள் இதை எப்படி கருதலாம் என்றால் Cu2H2O6 times 2+ என்றே கருதி கொள்ளலாம். அப்ப இந்த CuS கருப்பு உள்வடிவை நீங்கள் ஏதாவது ஒரு முறையில கரைச்சிட்டீங்கன்னு சொன்னால் Cu2+ இந்த நீரேற்றப்பட்ட சிக்கல்லாம் உங்களுக்கு அவதானிக்கப்படும். ஆகவே நீர்க்கரசல் நிலைக்கு கொண்டு வந்த உடனே உங்களுக்கு நீர்க்கரசல் என்ன நிறம் வெளிக்காட்டப்படுமோ அந்த நிறம் வெளிக்காட்டப்படும். இப்பவே நாங்கள் ஓரளவுக்கு என்ன செய்யலாம், யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இந்த கருப்பு வீழ்வடிவு கரைஞ்சு நீல நிற கரைசல் உங்களுக்கு தோன்றும். சரி, கருப்பு நிறம் கரைஞ்சு நீல நிற கரைசல் தோன்றும். இனி நீங்கள் யாருக்கு சோதனை செய்ய போறீங்க? இந்த நீல நிற கரைசலுக்கு தான் சோதனை செய்ய போறீங்க. இதற்கு நீங்கள் நிறைய சோதனைகளை கொடுத்து கொள்ளலாம். இந்த Cu2+ OH- ஓட சேரக்கூடிய சுவத்துக்காக Cu2+ என்று எழுதலாம். ஆனால் உண்மையிலே இது நீரேற்றப்பட்ட சிக்கல். அப்ப உங்களுக்கு இதுல நீல நிறம் அவதானிக்கப்படும். கரைச்சு வந்த நீல நிற கரைசலுக்கு
மின் நீளம் என்று சொல்லலாம் என்று சொல்லி இருக்கு. நீல நிற கரைசலுக்கு நாங்கள் ஒரு NaOH செய்தால் CgOH2 வடிவாகும். அதே நேரத்தில் அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்தோம்னு சொன்னால், அதாவது அமோனியா நீர்க்கரைசலை சேர்த்தோம்னு சொன்னால், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமோனியா நீர்க்கரைசல் என்பது அமோனியம் ஹைட்ரோக்சைடுன்னு சொல்லி முதல்ல CgOH2 வந்து மீள் வடிவாகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு டி பிளாக்ல படிப்பிச்சிருக்கேன். இந்த Cu2+ நீர்க்கரைசலுக்கு அமோனியா நீர்க்கரைசலை துளி துளியாக சேர்க்கும் போது முதல்ல ஹைட்ரோக்சைடு மீள் வடிவாகும். நீங்க NaOH சேர்த்தாலும் இந்த ஹைட்ரோக்சைடு மீள் வடிவை பார்க்கலாம். இது இந்த ஹைட்ரோக்சைடு மீள் வடிவு செத்தது நீ அல்ல, நீலம். நீலம் சரி. அப்ப உங்களுக்கு நீல நிற கரைசல் வந்து நீல நிற மீள் வடிவாகும். மிகையாக சேர்க்கும் போது மீள் வடிவு வந்து இப்ப கரைய ஆரம்பிக்கும். CgOH2 நீல நிற மீள் வடிவு மிகை அமோனியா கரைசல் சேர்க்கும் போது, மிகை அமோனியா கரைசல் சேர்க்கும் போது சொல்லியிருக்கேன், D7, D8, D9, D10 இலத்திரன் நிலை அமைப்புகளை உடைய டி குழு கட்டியங்கள் வந்து அமோனியா ஐதான அமோனியாவோட சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். ஆகவே அமோனியாவுக்கும் Cu2+க்கும் சிக்கல் அயன் வரும். இந்த இணைப்புகள் வந்து 4 என்று சொன்னால் வடிவம் தல சதுரம் என்று சொல்லியிருக்கேன். காரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கடும் நீல நிற கரைசலை தரும். கடும் நீல நிற கரைசலை தரும். அப்ப கடும் நீல கருநீலம் மட்டும் சொல்லலாம். கருநீலம் என்று சொல்லலாம். கருநீலம் என்று போட்டு கடுமையான ஒரு டார்க் கலரா தான் இருக்கும் இந்த நீலம். சரியா? இது இவருடைய டி பிளாக்ல நாங்கள் அமோனியாவோட பற்றி அவதானம். இதுக்கு நீங்க NaOH சேர்த்தால் இது வரும். இது மேலதிகமானதுல கிடையாது. NaOHக்கும் CgOH2க்கும் சிக்கல் இல்லை. அதே போல அடுத்த சோதனை நாங்கள் பார்த்திருக்கோம். இந்த Cu2+ நீர்க்கரைசலுக்கு, அதாவது நீல நிற Cu2+ நீர்க்கரைசலுக்கு செறிந்த HCl ஐதான HClோட சிக்கல் அயன் உருவாகாது. ஐதான அமிலத்தோட சிக்கல் அயனை தோற்றுவிக்காது. HCl செறிந்த HClோட தான் சிக்கல் அயன் உருவாகும். சரியா? விளங்கி கொள்ளுங்க. Cu2H2O 6 என்பது செறிந்த HCl ட்ராப் வைஸா சேர்க்கும் போது, துளி துளியாக சேர்க்கும் போது இவர் வந்து நீல நிறம். இந்த Cl- வந்து பிரதியீடு செய்யப்படும். அப்படி பிரதியீடு செய்யப்படும் போது CuCl H2O 5 times. இந்த நிகர ஏற்றம் மைய அயனின் ஏற்றம் இணைகளுடைய ஒட்சியேற்றங்களுடைய அச்சகணித கூட்டுத்தொகைன்னு சொன்னோம். இது -1, இது +2, இது 0. இதுல ஒரு +1 இருக்கு. எல்லாம் ஏற்கனவே அங்க டி பிளாக்ல சொல்லியிருக்க. மேலும் சேர்க்கும் போது அடுத்ததும் பிரதியீடு செய்யப்படும். CuCl2 H2O 4 times. 0 0ன்னா நாங்க இங்க போட்டு காட்ட மாட்டோம். 1 +1 போட்டு காட்டும், -1 போட்டு காட்டும். இதுக்கு மேலும் சேர்க்கும் போது CuCl3 H2O thrice. இதுல 3 மைனஸ், இல்ல 2 பிளஸ், இது நடுங்க. அப்ப இதுல ஒரு மைனஸ் வரும். சரியா? அதற்கு மேலும் செறிந்த HCl சேர்க்கீங்க. செறிந்த HCl சேர்க்கீங்க. நீங்க கீழே எழுதிக்கொள்ள. 4வது நீரும் பிரதியிடப்படும். CuCl4. 4வது நீர் பிரதியிடப்படைக்க நாங்கள் அந்த 2 நீரை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். இதைத்தான் CuCl4 2- என்று சொல்றோம். இது வந்து குளோரின் வந்து மூலக்கூட்டு பெருமன் கூடியது. அப்ப நீர் வந்து என்ன செய்யும்? லீவ் ஆகும். அப்ப செறிந்த HClோட Cu2+ தோற்றுவிக்கின்ற சிக்கல் அயனுக்கு வந்து நிறம் வந்து மாறி அமையும் என்று சொன்னார். குரோமியத்துக்கும் கோபால்ட்டுக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கும் அமோனியாண்ட சிக்கல், நிக்கலுக்கும் செப்புக்கும் வந்து நீல நிறமாக இருக்கும். செறிந்த HCl-உடனானதாக இந்த நிறம் வந்து மாறும். குரோமியத்துக்கும் கோபால்ட்டுக்கும் நீளமாக வர, நிக்கலுக்கும் செப்புக்கும் மஞ்சள் நிறமாக வரும். அப்ப செறிந்த HCl-ஓட தோற்றுவிக்கப்படுற இந்த சிக்கல், இந்த நிறம் வந்து மஞ்சள்.
நீங்கள் டியூட்டர் வாரியா பாத்தீங்கன்னா தெரியும் கேள்விகள் எப்படி இருக்கு. இப்ப இங்க நீரேற்றப்பட்ட கரைசல் நீல நிறம், CuCl4 2- மஞ்சள் நிறம். இங்க வந்து பகுதியாக நீரும் இருக்கு, சிஎல்லும் இருக்கு. ஆகவே இந்த மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் இடப்பட்ட ஒரு நிறம் வந்து அவதானிக்கப்படும். இதை நாங்கள் பச்சை நிறமாக அடையாளப்படுத்திக் கொண்டோம். இவ்வளவும் வந்து பச்சை நிறம். அப்ப ஒரு பரிசோதனை குழாயில Cu2+ நீர்க்கரைசல் எடுத்து HCl நீங்கள் துளி துளியாக சேர்த்தீங்க என்றால் இடையில பச்சை நிறம் தோன்றி மீண்டும் என்ன செய்யும் மஞ்சள் நிறம். இது செறிந்த HCl தான் இந்த சிக்கலயன் காணப்படும். அப்ப இந்த மஞ்சள் நிற கரைசலுக்கு நீர் சேர்த்து டைலூட் பண்ணி கொண்டு போனால் மீண்டும் இதே பாதையில நீர் வந்து பிரதியீடு செய்யப்பட நீல நிற கரைசல் அவதானிக்கப்படும். டி பிளாக்ல நான் உங்களுக்கு கலைச்சிருக்கேன். நீங்க அந்த நோட்ஸையும் ஒரு திருப்பி பாருங்க. அப்ப நீங்க தொடர்ந்து வந்து மஞ்சள் நிற கரைசலுக்கு நீர் சேர்த்து ஐதாக்கி கொண்டு வர சரிதான் மீண்டும் நீல நிற கரைசலை நீங்கள் அவதானிக்கலாம். இது 2 தாக்கம் வந்து நீங்கள் டி பிளாக்ல ஏற்கனவே படிக்க வைக்குங்கள். இப்ப நாங்கள் கணக்கு கதைக்கு மேற்கொள்ளாம தலையங்கம் போட்டு கொடுக்கிறோம். Cu2+க்கான சோதனை பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதிக்கொள்வோம். CuSன் கருப்பு வீழ்வடிவானது CuSன் கருப்பு வீழ்வடிவானது CuSன் கருப்பு வீழ்வடிவானது ஐதான HNO3 சூடாக்கும் போது ஐதான HNO3 சூடாக்கும் போது ஐதான HNO3 சூடாக்கும் போது ஐதான HNO3 சூடாக்கும் போது கரைந்து கூழ்முட்டை மணமுடியும். கரைந்து கூழ்முட்டை மணமுடியும். H2S வாயுவை கொடுக்கும். கரைந்து H2S வாயுவை கொடுக்கும். CuNO3 twice நீர்க்கரைசல் என்பது இதுதான். Cu2+ நீரோட சிக்கலை கொண்டிருக்கும் ஒரு கட்டியன் NO3-. கட்டியனை மண்ணையும் சேர்த்து அளவு பார்க்கிறோம் இப்படி. ஆனா உண்மையிலே இது சுயாதீன அயன்களாக காணப்படும். சரி, இந்த தாக்கத்தை போட்டு CuS வந்து கருப்பு போல் வடிவு ஐதான HNO3 சேர்க்கைக்கு வெப்பப்படுத்த கரை. H2S வந்து கூழ்முட்டை மணமுடியதுன்னு சொன்னால் இந்த வாயுவை நாங்கள் H2S தான் சொல்லலாம். கூழ்முட்டை மணமுடிய வாயுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் SO2 இயல்பையும் மூக்கை துளைக்கும் மணமுடியதுன்னு சொல்லி சில சந்தர்ப்பங்கள்ல கேள்வியிலேயே போட்டிருக்கேன்.
ஆனா இந்த மனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு செயற்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்துறதுன்றது அவ்வளவுக்கு பொருத்தப்பாடாக எங்கட சிலபஸ்ல கருதப்படையில. ஆனால் இந்த வாயுக்கள்ல இந்த கூழ்முட்ட மனமுடைய வாயுவை தருதுன்னு சொன்னால் அது H2S தான். நீங்கள் மேலதிக சோதனையை செய்து இந்த H2S உறுதிப்படுத்தலாம். அதுதான் நாங்கள் பாவிக்கிற எளிமையான சோதனை என்னன்னா அசெட்டேட் கரைசலை பாவிக்கிறாங்க. அசெட்டேட் கரைசல்ல தோச்ச வடிதால பிடிச்சோம்னு சொன்னால் இந்த H2S வந்து என்ன செய்யும், Pb2+ சேர்ந்து PbS வீழ்வடிவாக தரும். அப்ப கருப்பு நிறம் அவதானிக்கப்படும். S2- சோதனை உங்களுக்கு படிப்பிச்சிருக்காங்க. அந்நியன்களுக்கான சோதனையில சல்பைட்டுகள் எல்லா சல்பைட்டும் இல்லைன்னாங்க சொல்லியிருக்கு. சல்பைட்டுகளுக்கு அமிலம் சேர்க்க H2S வாயு, அதுக்கு ஒரு கூழ்முட்டை மனம் இருக்கு. அப்ப அந்த மனம் ஓரளவுக்கு இன்னார்தான் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரும். ஆனா 100% அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேணும்னா இன்னொரு சோதனை செய்யணும். எம்சிக்கு கேள்வியில கூழ்முட்டை மனமுடைய வாயு வருதுன்னா அங்க S2- இருக்குன்னா எடுக்கணும். SO2க்கும் கூழ்முட்டை மனம் இல்லை, அமோனியாவுக்கும் இல்லை, Cl2க்கும் இல்லை. சரி, அப்ப இந்த தாக்கத்தை அடுத்த பாயிண்ட்ஸ் போட்டுக்கொள்வோம். மேற்படி நீல நிற கரைசலுக்கு 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 ஐதான அமோனியா கரைசலை துளி துளியாக சேர்க்கும் போது ஐதான அமோனியா கரைசலை துளி துளியாக சேர்க்கும் போது ஐதான அமோனியா கரைசலை துளி துளியாக சேர்க்கும் போது முதலில் நீல நிற வீழ்வடிவு தோன்றும். 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 மிகை அமோனியா கரைசலை தொடர்ந்து சேர்க்கும் போது 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 வீழ்வடிவு கரைந்து கருநீல நிற கரைசல் தோன்றும். வீழ்வடிவு கரைந்து கருநீல நிற கரைசல் தோன்றும். வீழ்வடிவு கரைந்து கருநீல நிற கரைசல் தோன்றும். அதுதானே? இந்த ரெண்டு தாக்கத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த நீல நிற கரைசலுக்கு காரணம் நீரேற்றப்பட்ட சிக்கல். துளி துளியா சேர்க்க முதல்ல வார நீல நிற வீழ்வடிவு காரணம் CgOH2 வந்த வீழ்வடிவுக்கு மிகையாக அமோனியா சேர்க்க கருநீல நிற கரைசல் வரும். இதுக்கு காரணம் CuNH3 4 times. இதுக்கு இணைப்புகள் வந்து 4.
இந்த தாக்கங்கள் உங்களுக்கு தெளிவில்லாட்டா நீங்கள் என்ன செய்யணும், டி பிளாக்க திருப்பி இருக்கா படிச்சுட்டு பார்த்தழுதும். இப்ப நான் டி பிளாக்ல சொன்னதை தான் திருப்பி சொல்றேன். இதுல எல்லாம் சோதனை தான். சரி, அடுத்த பாயிண்ட் கொள்ளுங்க. நீல நிற Cu2+ கரைசலுக்கு நீல நிற Cu2+ கரைசலுக்கு நீல நிற Cu2+ கரைசலுக்கு செறிந்த HCl-ஐ துளி துளியாக சேர்க்கும் போது 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 துளி துளியாக சேர்க்கும் போது முதலில் பச்சை நிற கரைசல் தோன்றி முதலில் பச்சை நிற கரைசல் தோன்றி முதலில் பச்சை நிற கரைசல் தோன்றி ஏன்னா இதுல இருக்க நீர் வந்து ஒவ்வொன்றாக பிரதியீடு செய்யப்படும். முதலில் பச்சை நிற கரைசல் தோன்றி அப்ப நீலத்துக்கும் மஞ்சளுக்கும் விடப்பட்ட ஒரு நிறம் வழிகாட்டப்படும். பச்சை நிற கரைசல் தோன்றி மிகையாக சேர்க்கும் போது மஞ்சள் நிற கரைசலை தரும். மிகையாக சேர்க்கும் போது மஞ்சள் நிற கரைசலை தரும். மிகையாக சேர்க்கும் போது மஞ்சள் நிற கரைசலை தரும். சரியா? இதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் அங்க குறுக்கித்தான் எழுதி இருக்கிறேன். உங்களுக்கு விளங்கும் தான். இப்ப சொரிந்த HCl சேர்க்க ஒரு பிரதி நடக்குது, திருப்பி தொடர்ந்து சேர்க்க அடுத்த பிரதி நடக்குது, மேலும் சேர்க்க அடுத்த பிரதி நடக்குது. உங்களுக்கு இங்க வருது. ஒவ்வொரு CL ஏற்றம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இது செறிந்த HCl-ஓட மட்டும்தான் சிக்கலாயினை தோற்றுவிக்கும். அப்ப நீங்க ஐதாக்குனீங்க வேண்டாம், திருப்பி லீவ் பண்ணும். இந்த கூட்டம் வழியில வந்து இப்ப நீர் வந்து உள்ள போய் ஐதாக்கி கொண்டு வரைக்கும் பிரிந்து ஒவ்வொரு குளோரைட்டுகளாக என்ன செய்யும் சொன்னால் அகற்றப்பட்டு கொண்டு வந்து திருப்பியும் நீல நிற சிக்கல் வந்து அவதானிக்கப்படும்.
இது நீங்கள் CU2+ ஸ்பெஷலா பார்த்த நிறைய தாக்கங்களை இங்க கருதலாம். அதுல நான் உங்களுக்கு டி பிளாக்ல ஒரு தாக்கம் தந்திருக்கிறேன். இந்த CU2+ Fe3+ அயன்கள் இலகுவாக தாழ்த்தப்படுவதன் மூலம் ஒட்சியேட்டியாக தொழில்படும் என்று சொல்லி இங்க வந்து CU2+ நீர் கரைசலுக்கு Ki கரைசலுக்கு தான் இந்த I- வந்து I2 ஆக ஒட்சியேற்றப்படும். இங்க ஒட்சியேற்றப்பட்டு I2 உருவாகும். அதே நேரத்துல CU2+ வந்து Cu+ ஆக தாழ்த்தப்படும். இதுல மிகை Ki கரைசலை நாங்கள் பயன்படுத்தினால் உருவான Cu+ வந்து மேலதிக I- சேர்ந்து Cui சொல்லப்படுகின்ற ஒரு வெள்ளை வீழ் வடிவை தோற்றிருக்கு. ஆகவே இது எங்களுக்கு ஒரு அவதானம். பண்புருவப்பு கூட்டம் 2ல இருக்கிற எந்த ஒரு கட்டியனும் I- ஒட்சியேற்றி வீழ் வடிவை தராது. I- வீழ் வடிவை தரக்கூடிய கட்டியன்கள்ல Ag+, Pb2+, Hg2+ எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு. சரியா? அப்ப Cu2+ மட்டும்தான் I- I2 ஆக ஒட்சியேற்றக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. அதுவும் வெள்ளை வீழ் வடிவத்தை. மேலும் நீங்கள் இதை உறுதிப்படுத்தணும்னால் இங்க தாக்கம் நடக்கிறதால I- I2 ஆக ஒட்சியேற்றப்படுது. ஆகவே உங்களுக்கு I2வும் இந்த நீர்க்கரைசலுக்கே இருக்கும். வந்த நீர்க்கரைசலுக்கு கொஞ்சம் கார்பன் குளோரைடு சேர்த்தவன் சொன்னால் இந்த அரசன்களுக்கான இரட்டைப்படை சோதனை கதைச்சிருந்தான். கார்பன் குளோரைடு சேர்க்க நீர்ப்படையில இருக்கிற I2 கார்பன் குளோரைடு படை உடனடியாக என்ன செய்ய மாற்றப்படும். ஏன்? இது முனைவற்ற மூலக்கூறு. இது முனைவற்ற மூலக்கூறு. முனைவற்ற கரைப்பான், முனைவற்ற மூலக்கூறு. ஒன்றில் ஒன்று நன்றாக கரைக்கும். அப்ப நீர்க்கரசல்ல சாதாரணமாக கரைஞ்சி இந்த I2 வந்து என்ன செய்யணும்னா கார்பன் குளோரைடு படைக்கு நகர். அப்ப I2CCl4 வந்து உங்களுக்கு ஊதா நிறமாக மாறும். இந்த நிறமாற்றமும் இங்க I2 உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். இந்த புறப்பட்ட இந்த நீர்க்கரசலுக்கு கொஞ்சம் மாப்பொருள் காட்டி சேர்த்தவன் சொன்னார். I2 வந்தது என்பதை உறுதிப்படுத்த மாப்பொருள் காட்டி சேர்த்து கருநீல நிறம் அவதான் கருநீலன். அப்ப Cu2+ தான் பண்புருவப்பு கூட்டம் 2ல I- I2 ஆக ஒட்சியேற்றக்கூடிய ஒரு கட்டியன். இதை நீங்கள் ஒரு சோதனையாக கொள்ளலாம். I2 வந்து செங்கவில நிறம், நீர்க்கரசல்ல செங்கவில நிறமாக இருக்கும். இந்த தாக்கத்துல உருவாக்கப்படுகின்ற I2 செங்கவில நிறம் வந்து அங்க கரைய போற I2 அளவுல வந்து தங்கி இருக்கு. சில நேரத்துல உங்களுக்கு அவ்வளவுக்கு கணக்கு I- இல்லையண்டா அந்த செங்கவில நிறம் உங்களுக்கு தெரியாது. கரைசல்ல செங்கவில நிறம் ஒரு மில்லிஸாக இருக்கும். அது அவதானிக்கக்கூடியதாக இருக்காது. அதை அவதானிக்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா கார்பன் குளோரைடு சேர்க்கிறோம். அப்ப இங்க ஒரு கொஞ்சம் இருந்தாலும் கார்பன் குளோரைடு ஓடி வந்துருவேன் முனைவற்றவர்கள். அப்ப இவருடைய ஊதா நிறத்தை நீங்கள் பார்க்க வேறு ஒரு சந்தர்ப்பம் இல்லை தானே. இங்க பண்புருவப்பு கூட்டம் 2ல பெற்ற கட்டியன் தான். ஆகவே R என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். கணக்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்புருவப்பு கூட்டம் 2ல கருப்பு நிற வீழ் வடிவம். அப்ப அதுக்கு I2 விடுவிக்கப்படுது என்றால் Cu2+ தான். I2 இருந்தா மாப்பொருள் காட்டியோட என்ன செய்யும்? கருநீல நிறத்தை தரும். ஆகவே அதன் மூலம் இந்த தாக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தோம். அடுத்த தாக்கம் நான் உங்களுக்கு SO2 வந்து தாழ்த்தியாக தொழிற்படுற தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாக தந்திருக்கேன். Cu2+ நீர்க்கரசல் வந்து நீல நிறம். இனி நான் தொடர்ந்து சிக்கலாக எழுதியில நீல நிறம் உங்களுக்கு விளங்குதான். நீல நிறம்
இந்த நீல நிற கரைசலுக்கு ஊடாக SO2 செலுத்தினோம் என்று சொன்னால் Cu2+ வந்து Cu+ ஆக தாழ்த்தப்படும். SO2 SO4 ஆக உட்சியேற்றப்படும். Cu+ வந்து நிறமற்றது. இது நீல நிறம். இது D10 இலத்திர நிலவமைப்புக்குரியது. நிறமற்றது. அப்ப இவருடைய நீல நிறம் வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் SO2 நீக்கப்படும். இதையும் நாங்கள் ஒரு சோதனையாக கருதி கொள்ளலாம். சரிதான். தாக்கங்களை சமப்படுத்துறத பற்றி நீங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சமப்படுத்துற ஆற்றல் இருக்கு. எல்லாத்திலையும் நான் சமப்படுத்துற பற்றி யோசிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுங்க. SO2 கரைசலுக்கு கூடாக Cu2+ கரைசலுக்கு கூடாக SO2 வாயுவை குமிழிட்டால் இந்த நிறம் வந்து நீங்கிறத நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்த தாக்கமலை பார்த்தீங்கன்னா Cu2+ நீர்க்கரைசலுக்கு Cu2+ நீர்க்கரைசலுக்கு Cu2+ நீர்க்கரைசலுக்கு Cu2+ நீர்க்கரைசலுக்கு மிகை KI கரைசலை சேர்க்கும் போது 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 வெண்ணிற Cu2 வீழ்வடிவாகும். வெண்ணிற Cu2 வீழ்வடிவா வெண்ணிற Cu2 வீழ்வடிவா வெண்ணிற Cu2 வீழ்வடிவா கரைசலுக்கு கார்பன் நாட்குளோரைடு சேர்க்க கரைசலுக்கு கார்பன் நாட்குளோரைடு சேர்க்க கரைசலுக்கு கார்பன் நாட்குளோரைடு சேர்க்க சேதனப்படை ஊதா நிறமாக மாறும். உங்களுக்கு தெரியும் Cl2CCl4 நிறமற்றது, Br2CCl4 செங்கவிலும், I2CCl4 ஊதான்னு சொல்லி குளோரினுக்கான இரட்டைப்படை சோதனையில சொல்லி சேதனப்படை ஊதா நிறமாக மாறும். I2 உறுதிப்படுத்தலாம். சேதனப்படை ஊதா நிறமாக மாறும். சரி, இந்த ரெண்டு தாக்கத்தையும் போடுங்க. Cu2+க்கும் KIக்குமான தாக்கத்துல மிகை KI பயன்படுத்தப்பட்டால் Cu+ வந்து வெள்ளை உள்வடிவா ஆகிடும். I2 வரும். இந்த I2 வந்து நீர்ல பெருசா கரியாது. கார்பன் நாட்குளோரைடு செய்தோன்னா கார்பன் நாட்குளோரைடு படைக்கு நகர்றைக்க இந்த நிறம் வந்து தெளிவாக அவதானிக்கப்படும். உங்களுக்கு இதுல ஒரு மிக கொஞ்சம் I2 தான் உருவாக்கப்படும் என்று சொன்னால் இது இந்த செங்கபில நிறம் உங்களுக்கு தெரியாது. நீர்ல செங்கபில நிறம் தெரியாது. ஆனா என்னதான் கொஞ்சம் I2 இருந்தாலும் மாப்பொருளோட கருநீல நிறத்தை தரும். மிக சொற்ப அளவு I2 போதுமா. இந்த I2 செறிவு 1 × 10⁵ மூல் டெசிமீட்டர் -3 இருந்தாலும்
மாப்பொருள் காட்டியோட சிக்கலைனை தோற்றுவிச்சு கருநீல நிறத்தை தரும். அப்ப இதுல எவ்வளவு ஐட்டு வருது வந்தாலும் மாப்பொருள் காட்டி கன்ஃபார்மா கருநீல நிறத்தை தரும். இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நோட்ஸா தரையில இந்த தாக்கத்துக்கு I2க்கு மாப்பொருள் காட்டி சேர்த்தாலும் கருநீல நிறம் தரும். அப்ப இந்த தாக்க கலவைக்கு கொஞ்சம் இது மாப்பொருள் காட்டி சேர்த்துக்கிட்ட கருநீல நிறம் பெறும். I2க்கான சோதனை தான். அந்நியன்ற பேர்ல ஒரு சோதனை என்று சொல்லியிருக்கேன். CN மைனஸுக்கான சோதனை என்று சொல்லியிருக்கேன். உடனடியாக தயாரிக்கப்பட்ட FeSO4 சேர்த்து ஒரு சிக்கல் அயனை தோற்றுவிச்சு Fe3+ சேர்க்கைகள்ல பிரஷியன் நீல நிறம் பெறும்னு சொல்லி, அதாவது சோடியம் ஃபெரஸ் சயனைட் என்று சொல்லி நாங்கள் லோக்கல்ல கதைச்சு கொள்வோம். ஃபெரஸ் சயனைட் சிக்கல் Fe3+ சோதனையில நாங்கள் பயன்படுத்தும் ஃபெரஸ் சயனைட் சிக்கல். இதை நாங்கள் Cu2+ சேர்த்தால் Cu2+ இந்த ஃபெரஸ் சயனைட் அதாவது Fe2+ Cn 6 times இது 2+ இங்க 4-. அப்ப சோடியத்தோட இருந்துச்சுன்னா Na4 அண்டு வருது. Na4 FeCN 6 times. இது நீட் கரெக்ஷன். இந்த ரெண்டும் சேர்ந்து வீழ்வடிவை தோற்றுவிக்கும். அதனால இது 2+ இது 4-. ஆகவே விளைவாக Cu2 என்று எழுதலாம். FeCN 6 times. இது நீர்ல கரையாத கபில வீழ்வடி. இதே சோதனை பொருள் இதுதான் இந்த சோடியம் ஃபெரஸ் சயனைட் என்று பொதுவாக சொல்றது. இதுக்கு பேர் வேற மாதிரி எழுதலாம். IUPAC பேரிடி இருக்கு. நாங்க சும்மா சோடியம் ஃபெரஸ் சயனைட். ஃபெரஸ் என்றது 2+ இரும்பு. இது உண்மையை நாங்கள் எங்க சோதனையாக படிப்பிச்சிருக்கிறோம்னு சொன்னால் Fe3+க்கான சோதனை. வன்பொறை வகுப்பு கூட்டம் 3ல் Fe3+க்கு இதை போடத்தானே போறோம். இப்ப இதுலயே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. Fe3+க்கு சோடியம் ஃபெரஸ் சயனைட்டை சேர்க்கைக்கு, அதாவது சிக்கல் அயனுக்கு 2+ இருந்து வெளியில 3+ இருந்தால் இதுவும் நீர்ல கரையாத வீழ்வடிவாக முதல் நான் குறிப்பிட்டிருக்கு. இந்த 4- இவருக்கு எழுதுகிறீர்கள். சிக்கலயங்கள் யாவும் அடைப்பு குறிப்பில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இதுல 3+ இங்க எழுதுங்க. இது வீழ்வடிவு நீர்ல கரையாது. இது நாங்கள் பிரஷியன் நீலம் என்று சொல்றோம். பிரஷியன் நீலம் இது Fe3+க்கான ஒரு சிறப்பு சோதனை. சரிதான். Fe3+க்கான ஒரு சிறப்பு சோதனை தான் இந்த பிரஷியன் நீலம். அதே மாதிரி இதுக்குள்ள 3+ இருந்தால் இங்க 2+க்காக இந்த சோதனையை பயன்படுத்தலாம். சரிதான். இதுல 3+ இருந்தால் இதுல 3 என்று வரும். அப்ப Na3 ஏனென்று விளங்குதானே. இதுல 6- இதுல 3+ இருந்தா இங்க 3-. 3- வந்தா இங்க 3 என்று தானே வரும். Cn 6 times. இதெல்லாம் கரைசல்கள். இதை நாங்கள் 2+க்கு சேர்த்தால் இங்க 3+ இருந்து இங்க 2+, வெளியில 2+ இருந்தால் அதுவும் நீர்ல கரையாததுதான். 3 இவருக்கு வரும். அதனால 2 வரும். இதுக்கு நீர்ல கரையாது. இதை நாங்கள் பிரஷியன் நீலம் என்று சொல்லுவேல நீலம் என்று சொல்றோம். கொஞ்சம் குழப்பம். அதுக்குதான் நான் இந்த அந்நியன்களுக்கான சோதனையில CN- கொண்டு வரேன். உடனடியாக தயாரிக்கப்பட்ட Fe2+ சேர்த்தால் அப்ப சிக்கலுக்குள்ள 2+ வந்துடும். 3+ சேர்க்க பிரஷியன் நீலம். இதுல உங்களுக்கு நீல நிற வீழ்வடி. இதுல Cu2+ஓட கபில நிற வீழ்வடி. உங்களுக்கு Cu2+க்கான சோதனையில இதான் சோடியம் ஃபெரஸ் சயனைட் கபில நிற வீழ்வடி. சரியா? அடுத்த பாயிண்ட் கொள்ளுங்க.
Cu2+ க்கு சோடியம் ஃபெரஸ் சயனைட் அசன்ற விகுதி சொல் டாலொட்சியேட்டிலே குறிக்கும் ஃபெரஸ் சயனைட் சோடியம் ஃபெரஸ் சயனைட் சேர்க்கும் போது சோடியம் ஃபெரஸ் சயனைட் சேர்க்கும் போது சோடியம் ஃபெரஸ் சயனைட் சேர்க்கும் போது கபில நிற வீழ்வடிவு தோன்றும். அநேகமான சிக்கல் சேர்வைகள் நீர்ல கரையும் என்று சொல்லியிருக்கு. அந்த அநேகமானது என்று சொல்றதுக்கான காரணம் இதுகள் சிக்கல் சேர்வைகள், ஆனா நீர்ல கரையாது. அப்ப எல்லா சிக்கல் சேர்வைகளும் நீர்ல கரையும் என்று சொன்னால் இதுகள் பிரச்சனைக்குரியார்கள், வீழ்வடிவுகள் எல்லாம். கபில நிற வீழ்வடிவு தோன்றும். சரி, இந்த தாக்கத்தோட இதுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எதை ஞாபகப்படுத்தலுமோ அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி எழுதிக் கொள்ளுங்க. எழுதுறதால ஒன்றும் கெட்டு போகாது. இவ்வளவு Cu2+ போது நீங்கள் மேலதிகமாக வேறு ஏதாவது தெரிஞ்சால் நோட் பண்ணி கொள்ளலாம். மற்றது கேள்விகள் பார்க்கும் போதும் சில கேள்விகள்ல இருந்து சில தகவல்கள் கிடைக்கும். அதில் கொண்டு இதுக்குள்ள இடைச்சேறுகள் செய்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறது சுகமாயிருக்கும். எழுதினால் லீவ் பண்ணலாம். அடுத்த வகுப்பு நாங்கள் ஏனைய ஆண்களுக்கான சோதனையை பார்க்கலாம். சரியா?